அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பு. உழைப்பே குறுக்கு வழி. எந்த பிரச்சனையை அலசுவதா இருந்தாலும் சரி, நாளை எந்த உயர் பதவிக்கு நாம் போவதாக திட்டமிட்டாலும் சரி, நாம் நம்மை அதற்கேற்ப தயார் செய்து கொள்ள வேண்டும். நம்மை வளர்த்து கொள்ளணும், நமது தகுதிகளை உயர்த்தி கொள்ளணும். இல்லாவிட்டால் அவ்வுயர் பதவி எதிர்பாராத விதமாய் கிடைத்தாலும் நாம் அருகதையற்றவர்களாய் போய் நமது அறிவும் அனுபவமும் பற்றாக்குறையாய் நின்று நம்மை காட்டி கொடுத்துடும். பலரை படிக்காத மேதை என்று போல்கிறோம். அந்த மேதைகளும் உண்மையிலும் பள்ளி படிப்பை என்ற கட்டத்தில் ஏறி இறங்கியிருக்க மாட்டார்களே ஒழிய அவர்கள் துறையில நல்ல பூரண ஞானம் பெற்றவர்களாக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த ஊரில் என்ன தொழில் நடைபெறுகிறது, எந்த ஊரில் எந்த ஆறு ஓடுது, எந்த ஊருக்கு கட்டை வண்டியில் போகணும் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் பூகோளம் பாடமில்லை என்றால் நான் படிக்காதவன் தான் என்றார் திரு காமராஜ். ஒரு வெளிநாட்டு பத்திரிகையாளரிடம் அரசியல் என்ற உலகில் இவ்வளவு அறிவும் அனுபவமும் கொண்டவராக இருந்தார் அவர் என்பதை எண்ணி பாருங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று ஒரு தலைவனின் குணங்களை பற்றி அற்புதமாய் விளக்கும் குரலுக்கு இலக்கியமாய் திகழ்ந்தவர் திரு காமராஜ். தொண்டனாக துவங்கி சத்தியமூர்த்தியிடம் பயிற்சி பெற்று பல காலம் பின்னணியில இருந்து தன்னை தயார் செய்து கொண்டார். அதுபோலவே எதை பற்றி நாம் ஆசைப்படுகிறோமோ அதை அடைய அதை பற்றிய பூரா விவரங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். நூல்களை படிப்பதன் மூலம் நம்மை நாம் தயார் செய்து கொள்ளலாம். அறிஞர்களுடன் அத்துறை வல்லுநர்களுடன் பழகுவதன் மூலம் நம்மை நாம் தயார் செய்து கொள்ளலாம். பல மைல் தூரம் நடந்து சென்று சட்ட புத்தகங்களை இரவல் வாங்கி படித்து வழக்கறிஞரானார் ஆபிரகாம் லிங்கன். நாளைக்கு அதிவேகமாக செல்லும் ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கப் போகும் ஒரு மனிதன் பொறியியல் பற்றி ஏதும் அறியாமல் திடீரென்று எதையும் கண்டுபிடித்துவிட முடியாது. தூங்கும் போது யாரும் ஞானியாகி விடுவதில்லை என்கிறது ஒரு பழமொழி. தியானம் புரிவோர் தூங்குகிறார் போல் இருந்தாலும் அவர்கள் மனத்தை ஒருமுகப்படுத்துவதில் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறாங்க என்பதை விளக்குகிறது பழமொழி. இரவோடு இரவாக ஒரு விதை மரமான கதையை நாம் கேட்பதில்லை. அதுபோலத்தான் ஆசைப்படும் ஒரு மனிதன் இரவோடு இரவாக ஒரு விஞ்ஞானியாகவோ ஒரு கலைஞராகவோ ஒரு தலைவனாகவோ மாறுவதில்லை. ஒரு மனிதன் பாறையை பிளக்க அதன் மீது சம்மட்டி கொண்டு அடி மீது அடியாக அடித்துக் கொண்டிருந்தான். கடைசியில 100வது அடியில பாறை பிளந்தது. பாறை உடைப்பவன் சொன்னான், 100வது அடியில்தான் பாறை பிளந்தது. ஆனால் எனக்கு தெரியும், அதற்கு முன் அடித்த 99 சம்மட்டி அடிகளும் அந்த பாறை பிளப்பதற்கு காரணமாக இருந்தன என்பது. பொது மக்களுக்கு பாடுபட எவ்வளவு தூரம் நேரு தம்மை தயார் செய்து கொண்டிருந்தார் என்பதை நமது சுதந்திர வரலாறு கூறும். நாட்டில் அரசியல் மறுமலர்ச்சியையும் ஒரு விழிப்பையும் ஏற்படுத்த மகாத்மா காந்தி எப்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் என்பதும் அவரது சத்திய சோதனையை படிக்கும் போருக்கு விளங்கும். தன்னை தயார் செய்து கொண்ட மனிதன் குறிக்கோளை அடைய திட்டம் வகுக்கிறான். ஆனா வெற்றியோ திட்டத்தை நிறைவேற்றும் செயல்திறனை பெற்றிருக்கிறது. பலருக்கு ஆசை இருக்கிறது, லட்சியம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்த வரும்போதுதான் மனிதர்கள் வித்தியாசமாகிறாங்க. சிலர் சோம்பலிணைந்து செயலை ஒத்தி போடுறாங்க. சிலருக்கு தங்கள் எண்ணத்தின் மீதே அவநம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்குது. இந்நிலையில மனித மனம் காரியங்களை செய்யாமல் இருக்க ஒரு தகுந்த சமாதானத்தை தேடுவதில் முனைகிறது. இவர்களும் ஒரு வகை முடவர்களே. இதைத்தான் சோடா பாட்டில் உற்சாகம் என்று வேடிக்கையாக குறிப்பிடுவதுண்டு. சோடா பாட்டிலை திறந்தவுடன் அது நொங்கும் நுரையுமாய் பொங்கி பிரவகிக்கும். ஆனா சிறிது நேரத்தில் எல்லாம் அடங்கி பாட்டிலில் பாதி அளவில் வெறும் தண்ணீராய் அது நிற்கும். சோடா பாட்டில் உற்சாகம் கொண்டவர்கள் ஆரம்ப சூரர்கள். இவ்வுலகில நிகழும் எதுவும் காரணகாரிய தொடர்பில் நிகழ்கிறது. இது உலக நியதி.
ஆகவேதான் ஆசைப்படுபவர்கள் அதற்கு ஈடாக தங்கள் உடல் உழைப்பையோ பொருளையோ கொடுத்தாகணும். பலரும் நினைப்பது போல இவ்வுலகில் இனாமாக எதுவும் கிடைப்பதில்லை. சிந்தனையும் உழைப்பும் சேரும்போதுதான் அங்கே ஒருமித்த பலன் கிடைக்குது. தனியாக ஒன்று மட்டும் எந்த சிறந்த பலனையும் அளிப்பதில்லை. எழுது என்றார் ஞானி. ஏன் என்றால் எழுதும் முன் சிந்திக்கிறாய், எழுதிய பின் எழுதியபடி நடக்க முயல்கிறாய். ஆகவே எழுது. உலக மனிதர்களை நாம் 2 விதமாக பிரிக்கலாம். பேசுபவர்கள் என்றும் செய்பவர்கள் என்றும். செய்பவர்களாலேயே இவ்வுலகம் முன்னேறி வருது. உழைப்பாளிகளின் கைவண்ணமே நமக்கு உணவாகவும் உடையாகவும் வீடாகவும் அமையுது. ஆசிரியர் மகன் ஆசிரியர் என்றோ அல்லது அரசியல்வாதியின் மகன் அரசியல்வாதி என்றோ ஒரு 4 தலைமுறை வளர்ந்தால் நாட்டில் ஒரு கையாளாகாத இனம் தோன்றும் என்று நான் எண்ணுவதுண்டு. துரதிருஷ்டவசமாக நமது நாட்டில் நாம் உடல் உழைப்பை கேவலமாக எண்ணி வருகிறோம். உழைப்பை கேவலமாக கருதும் இனம் எங்கே உழைத்து பொருள் உற்பத்தி செய்ய போகுது? உழைக்க வேண்டியவர்கள் வேறு யாரோ நமக்கு கீழ் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பள்ளிகளில் கல்லூரிகளில் கல்வி பயில்வது நமது அறிவை உபயோகித்து பிழைக்கத்தான் என்று நாம் திடமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். உழைப்பை பற்றி நாம் மனோபாவம் திருந்தாதவரை நமது நாடு ஏழை நாடாக, இல்லாத நாடாக, இறந்து வாழும் நாடாகத்தான் இருக்க போகுது. தஞ்சை மாவட்டத்தில் எங்கள் ஊர்ல விடியற்காலை நேரத்தில் காற்றில் மிதந்து வரும் நாதசுர இசை எங்களை விழிக்கச் செய்யும். நாதசுரம் கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் விடியற்காலையில் எழுந்து கொண்டு சுமார் 2 மணி நேரம் திரும்ப திரும்ப நாதஸ்வரம் வாசிக்கும் கடும் பயிற்சி செய்வது இன்னும் என் நினைவில் இருக்குது. அந்த இசை மன்னர்கள் எத்தனை காலம் கடும் பயிற்சிக்கும் உழைப்புக்கும் தங்களை ஆளாக்கி கொண்டிருக்கின்றனர் என்பது பலருக்கு தெரியாது. அதே போல அடுப்படியில புகுந்த எந்த பெண்ணுக்கும் முதல் நாளே பெரிய சமையல் நிபுணராக வெளிவந்ததில்லை. மேதைத்தனம் என்பதெல்லாம் 1% உத்வேகமும் 99% கடும் உழைப்புத்தான் என்றார் ஒரு மேதை. வெற்றிக்கு உழைப்புத்தான் குறுக்கு வழி. Thanks for watching. Please subscribe our YouTube channel.